போனாங்க, ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க, உள்ள விட மாட்டேன்றாங்க. போனவங்கள உள்ள விட மாட்டேன்றாங்க. எல்லாமே லாக் பண்ணாங்க. எப்படி வருவாங்க? ஆண் காவலர்கள் யாரா கை வச்சாங்கன்னா எதை பேசணுமோ அதை பேசணும் அப்படின்றாங்க. எதை பேசணுமோ அதை பேசணும். நாப்கினையும் மலம் கலந்த டயாப்பர்களையும் தங்கள் கைகளால் எடுத்து அதனை பிரித்து தூய்மை செய்வதால் தான் உங்கள் பணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லை என்றால் மழை காலங்களிலும் வெள்ளக்காலங்களிலும் ஏன் உங்களுக்கு ஒரு அரசு நிகழ்ச்சின்னா அந்த தெருவெல்லாம் சுத்தம் பண்ணி அரசு விழாக்களை செம்மையாக நடக்க இவர்களுடைய பணி சாதாரணமான பணியா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 70வது பக்கத்தில் 285வது வாக்குறுதி என்ன தெரியுமா? தூய்மை பணியாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். டிவிகே ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்கிறார் ஐயன் வள்ளுவர். அதாவது கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீரை அளிக்கும் படை கருவி என்கிறார் ஐயன் வள்ளுவர். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த குரலுக்கு இந்த விளக்கத்தை எழுதியது மு கருணாநிதி அவர்கள் தான். இதுக்கு எழுதியிருக்கிறார். மக்கள் துயரப்படுகிறார்கள், மக்கள் கொடுமை தாங்காமல் கதறுகிறார்கள். நாட்டில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை மட்டும் நாம் தூய்மை காவலர்கள் என்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி ரொம்ப உன்னதமானது, புனிதமானது. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு குப்பை தொட்டியா தேடி நாப்கினையும் மலம் கலந்த டயாப்பர்களையும் தங்கள் கைகளால் எடுத்து அதனை பிரித்து தூய்மை செய்வதால் தான் நீங்க 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அழகா வாக்கிங் போகிறீங்க. உங்கள் பணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இல்லை என்றால் தெருக்கள் எல்லாம் துர்நாற்றம் வீச தொடங்கும். அப்படிப்பட்ட தூய்மை காவலர்களை மழை காலங்களிலும் வெள்ளக்காலங்களிலும் ஏன் உங்களுக்கு ஒரு அரசு நிகழ்ச்சின்னா அந்த தெருவெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தெருவையே வந்துட்டு எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் அதனை சுத்தம் பண்ணி அரசு விழாக்களை செம்மையாக நடக்க இவர்களுடைய பணி சாதாரணமான பணியா? ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தூய்மை காவலர்கள் தங்கள் பணியை நிறுத்திவிட்டால் நகரமே நாரி போய்விடும். அந்த அளவுக்கு அவர்களுடைய பணி உன்னதமானது. அவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மரியாதை. நீங்க இதே 2021 உங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் என்ன சொன்னீங்க? என்ன சொல்றேன்னா, நாங்க இப்ப நடுக்கடல இருக்கிற கப்பலை போல இருக்கிற வழி தெரியாம கலங்கர விளக்கமா நீங்க இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்கண்ணா, அது போதனா. சகோதரி மரியா அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர். அவர் பேசுறது தூய்மையா தான் இருந்துச்சு. பணியில மட்டும் இல்ல, பேச்சும் தூய்மையா தான் இருந்துச்சு. அதுக்காக முதல்ல நீங்க அவங்க பேச்சுக்கு, அவங்களுடைய உணர்வுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். அவ்வளவு அருமையா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிச்ச நம்ம மக்களுக்கு சுகாதாரத்திற்காக உழைச்ச உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு. முன்னொரு சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாம இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அவங்களே சொன்னாங்க, மாநகராட்சி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு. 2 முறை நான் மேயரா இருந்தவன். இதோ இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயரா இருந்தவர் தான். ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நிச்சயம் சொல்றேன், எப்படி கலைஞர் 5வது முறையா முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில நல்லாட்சியின் பேர் எடுத்தனும், அது மாதிரி நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு. அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம், ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாம் துணை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, சகோதரி மரியா அவர்களை கவலைப்படாதீங்க, பொறுத்ததான் பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல காலம் வரும் வரும் என்பதை என்ன சொன்னீங்க, இப்ப என்ன செய்யறீங்க முதல்வர் அவர்களே? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 70வது பக்கத்தில் 285வது வாக்குறுதி என்ன தெரியுமா? தூய்மை பணியாளர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். 4.5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இப்ப தனியார் மயம் பண்ணிட்டோம், கொடுக்க முடியாது. இஎஸ்ஐ கொடுக்கிறோம், பிஎஃப் கொடுக்கிறோம், வீடு கொடுக்கிறோம்.
நீ சரியான வேலை கொடு, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ என்னதான் நினைச்சாலும் நீங்கள் சில துறைகளை நிச்சயமாக அரசு மயமாக வைத்திருக்க வேண்டும். காவல்துறையை நீங்க தனியார் மயம் பண்ணிடுவீங்களா? முடியாது இல்ல. அது போலத்தான் இவர்களும் தூய்மை காவலர்கள். இவர்களை நீங்கள் தனியார் மயம், இந்த துறையை நீங்கள் தனியார் மயத்துக்கு கொண்டு சென்றதே தவறு. அரசு பணியாளர்களாக இருப்பதால் தான் அரசின் ஒரு அங்கமாக நாம் இருக்கிறோம் என்றுதான் கொரோனா காலகட்டத்தில் கூட இவர்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்தார்கள். எவ்வளவு பேனிக் ஆயிருச்சு அந்த டைம்ல. வெளியே செல்வதற்கு எல்லோரும் அச்சப்பட்டார்கள். ஆனால் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து தெருவில் இறங்கி கால் பதித்து வேலை செய்த அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை இதுதானா? அவர்கள் என்ன கேட்டாங்க? பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. அதை செய்து கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? செய்தி கொடுத்திருக்கலாமா வேணாமா? யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே. தந்தை பெரியார் எல்லோருக்கும் சமமான கல்வி இருக்கணும்னாரு. கர்ம வீரர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சார். பேரறிஞர் அண்ணா கல்லூரிகளை திறந்து மாணவர்களை படிக்க வைத்தார். அவர்களை அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழலை நீங்கள் இதுவரை ஏற்படுத்தவே இல்லை. படிச்சுட்டு அந்த இளைஞன் பின்னாடி பாரு. ஒவ்வொரு இளைஞனும் நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீர்கள். வருடத்திற்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. 5 வருஷத்துல இப்ப 50 லட்சம் பேர் வேலை வாய்ப்புல இருந்திருக்கணும். இருக்காங்களா? இல்ல. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான். ஆனா என்னுடைய படித்த இளைஞன் PhD முடிச்சவன் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். சொமாட்டோவிலையும் ஸ்விக்கிலையும் பின்னாடி எவ்வளவு பெரிய மூட்டையை சுமந்துட்டு, அவன் வெயிட்டுக்குன்னா 2 மடங்கு வெயிட் மூட்டையை சுமந்துட்டு காட்டுலையும் மேட்டிலையும் தூசிலையும் பனிலையும் ஒரு 2 வீலர்ல போய் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் நெஞ்சமெல்லாம் எப்படி வேகும். இவன் படித்தால் பெரிய ஆளாகி விடுவான், இவன் படித்தால் வளர்ந்து விடுவான், சாதித்து விடுவான் என்று கனவு கண்டு தன்னுடைய உழைப்பையெல்லாம் கொட்டி படிக்க வச்ச அந்த பெற்றோருடைய கதறல் உங்களை சும்மா விடுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது வெள்ளை அறிக்கை கொடுத்தீர்கள். இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று. இப்பொழுது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? எவ்வளவு கடன் இருக்கு? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? உங்கள் ஆட்சியை செவ்வனே செய்வதற்காக பொருளாதார அறிஞர்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் நியமிச்சீங்களே, அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? சும்மா எல்லாமே ஒரு கண் துடைப்பு, கபட நாடகம். அரசியல் என்ற போர்வில வந்துட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை மட்டும் பெற வேண்டும். அதன் பிறகு காட்டாட்சி, பாசிச ஆட்சி. எங்க பாசிச ஆட்சின்னு எங்களுக்கு சந்தேகம் வருது தெரியுமா? பிஜேபியோட பி டீம் அப்படின்னு எங்க எங்களுக்கு சந்தேகம் வருது தெரியுமா? 2 வழக்குகள். ஒரு வழக்கு தூய்மை பணியாளர்களுக்கான பணி நிரந்தரம் கோரிய வழக்கு. அதுக்கு தீர்ப்பு உடனே வரல. ஆனா அந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற வழக்குக்கு உடனடியாக தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பின் பேர் உடனடியாக வந்துட்டு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு நள்ளிரவு 12 மணிக்கு அராஜகம் செய்து அந்த மக்களை விரட்டி அடிக்கிறீர்கள். இதே ஊழல் வழக்குன்னா 2000 வழக்குகள் மேல போட்டு செந்தில் பாலாஜி என்ன காப்பாத்துவீங்க? இவங்க பாவம் குப்பை அள்ளக்கூடிய சாதாரண மக்கள் தானே, விளிம்பு நிலை மக்கள் தானே. இவர்களுக்கு யார் குரல் கொடுத்து விட போகிறார்கள் என்ற மமதையில் தானே இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 1947ல வெள்ளைக்காரனை விரட்டி சுதந்திர தினம் கொண்டாடினார்கள். வரலாறு மீண்டும் பேச போகிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் 2025 தூய்மை காவலர்களை, நாட்டினுடைய அடிப்படை பணியை செய்யக்கூடிய இவர்களை விரட்டி இவர்கள் சுதந்திர தினம் கொண்டாடினார்கள் என்ற வரலாறு மீண்டும் பேசப்பட போகிறது. இவ்வளவு அராஜகத்தை செஞ்சுட்டு, இவ்வளவு கொடுமையும் செய்து கொண்டு நீங்க வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சி தரோம், தமிழ்நாடு சுபிட்சமா இருக்குதுன்னா எவனாவது நம்புவானா? பிஜேபி வந்துரும். ஓட்டு கேட்டது யார்? நீங்க. பீகாரை போய் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை போய் பாருங்க, ஒடிசாவை போய் பாருங்க, ராஜஸ்தானை போய் பாருங்க. தமிழ்நாடு சொர்க்க பூமி சொன்னது நீங்க. இனி எவனாவது வந்து இந்த கொடுமைக்கு அப்புறமும் தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமி, பீகாரை போய் பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்கன்னு சொல்ற யோகியதை எப்பவே இழந்துட்டீங்க. தமிழ்நாட்டு விளிம்பு நிலை மக்கள், தூய்மை காவலர்கள் அவர்களை கண்ணீர் சிந்த விட்டு எத்தனை காலகட்டங்களில், எத்தனை பேரிடர்களில் அவர்களுடைய உழைப்பு இருந்திருக்கும். அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்று, பணி நிரந்தரம், தனியார் மயம் வேண்டாம். இப்ப நீ தனியார் மயம் பண்ணிடுற, காவல்துறையை தனியார் மயம் பண்ணிருவியா? சில துறைகள் எந்த சூழ்நிலையும் தனியார் மயம் ஆகக்கூடாது.
அதில் குறிப்பாக நம்முடைய தூய்மை இந்த துறை மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறை, அது போல மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் எந்த காலகட்டத்திலும் தனியார் மயம் ஆக்கக்கூடாது. ஆனா மருத்துவம் இப்ப தனியார் தான், கல்வியும் இப்ப தனியார் தான், எல்லாமே தனியார் மயம். தனியார் மயம் தனியார் மயம்னா அரசு எதுக்கு, அரசாங்கம் எதற்கு, உங்களுக்கு கீழ் இத்தனை அமைச்சர்கள் எதற்கு, அதற்கு கீழ் IAS அதிகாரிகள் செக்ரட்டரிகளாக எதற்கு, ஊருக்கு IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் இத்தனை அரசு ஊழியர்களும் எதற்கு? நிர்வாக தோல்வியைத்தானே காட்டுது. நீதிமன்றங்கள் எல்லாம் RSS கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த வழக்குக்கு மட்டும் எப்படி இவ்வளவு விரைவா தீர்ப்பு வருது? இதை எப்படி வழங்குது? நீதிமன்றங்கள் RSS கட்டுப்பாடு, RSS பிஜேபியினுடைய கைக்கூலி, பிஜேபியினுடைய கைக்கூலியாக DMKவும் திமுகவும் இருப்பதனால தானே இதுவெல்லாம் நடக்குது. உண்மையிலேயே உங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்லை என்றால் இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வந்திருப்பது உண்மையில் தாமதமாக இருக்கும். உடனடியா தீர்ப்பு வரும்போது அங்கேயே எங்களுக்கு சந்தேகம் வருது, நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க தான். இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ இல்லை, ஒழித்து விட்டது. என்னுடைய தலைவரின் குரல் ஒழித்து விட்டது. தமிழக வெற்றி கழக தோழர்கள் இந்த விளிம்பு நிலை மக்களின் பின்னால் நிற்கிறார்கள். வரலாறு மீண்டும் பேச போகிறது. கொடுங்கோல் ஆட்சியை, இந்த காட்டாட்சியை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை வரவேற்கக்கூடிய 2026 மக்களின் துணையோடு வெற்றி தலைவரை முதல்வர் அரியணையில் ஏற்றி மக்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள் என்ற ஒரு வரலாறு மீண்டும் பேச போகிறது.